வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 14/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட்டும் மொட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோலேருந்து 18 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 800 to 1000 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1000 ரூபாய்ங்கிறது பெருவட்டு மிளகாய்ங்க, 800 ரூபாய்ங்கிறது மீடியம் சைஸுங்க. நச்சுப்பொடி 600 ரூபாயிலேருந்து விற்பனை ஆச்சுங்க. முருங்கைக்காய், கருமுருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப்பாக வருதுங்க. கருமுருங்கை 170 to 180க்கும், செடி முருங்கை 150 to 170க்கும், மரத்துக்காய் 100 to 110க்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட தெளிவான அவரை பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காயில் வந்தால் பை 700-800க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் விலை சற்று குறைவுதானுங்க. 15 கிலோ கொண்ட பந்தல் சுரைக்காய் பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 400 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் பாவையின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 14 to 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் இருந்தால் 500 ரூபாயிலேருந்து 900-1000 வரைக்கும் பீர்க்கங்காய் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பாக்ஸ் அல்லது பை இரண்டுமே பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் தெளிவான பீட்ரூட் வந்து அதிகபட்ச விலையாக 600க்கும், குறைந்தபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. கடைசியில் 100-200 கூட போகுதுங்க கிழங்கு மோசமாக இருந்தால். பூண்டு முதல் தர பூண்டு 200க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு அதிகபட்ச விலையாக 140க்கும், பல்லு பூண்டு 80க்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி விலை கடந்த 3 தினங்களாக சற்று உயர்வுங்க. 15 கிலோ கொண்ட சாகோ 280 முதல் 430 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. அதே 15 கிலோ கொண்ட மதன் 250 முதல் 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சிவம் தக்காளி 200 முதல் 370 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. அனைத்தையும் தாண்டி பந்தல் 15 கிலோ கொண்ட தக்காளி முதல் தரமாக இருந்தால் 420 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் பந்தல் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. கடந்த 3 தினங்களை காட்டிலும் பார்த்தீங்கன்னா தக்காளி 3 தினமும் முன்னாடி இருந்ததுக்குமே இந்த கடைசி 2 தினமும் ஒரே நிலவரமாக இருக்குதுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவான கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 5 ரூபா 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் 1 கிலோ 65க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 45க்கும், தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து கிடைக்கிதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 20க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ அதிகபட்ச விலையாக 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 100 to 120 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60-70 வரைக்கும் வெரைட்டியின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் முதல் தரம் தெளிவாக இருந்தால் இன்றைக்கி 900 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு சில போய் 950 கூட போயிருக்கலாங்க. அளவு இருந்து காய் தெளிவாக இருந்தால். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 700-750-800 கூட போச்சுங்க. ஓவராலாக 700 to 900 ரூபா வெண்டங்காய் வச்சுக்கோங்க. இன்றைக்கி 15 கிலோ 17 கிலோ கொண்ட கொத்தாவரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா அதிகபட்ச விலையாக 600 to 700-750 வரைக்கும் கொத்தாவரை விற்பனையாக இருக்குதுங்க. சிம்ரன் 25 கிலோ கொண்ட கத்திரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 to 550-600 ரூபா வரைக்கும் கத்திரியின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட போய் தெளிவான பவானியாக இருந்தால் 600 to 800-850 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 60-80 வரைக்கும் வெரைட்டியின் போல் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க கடந்த ஒரு வாரத்துக்கு இருந்ததுக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் திருப்பூரில் பைக்கு ஒரு 100 ரூபா சேர்ந்து போகுன்னு சொல்லுவாங்க. 25 கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1300-350 வரைக்கும் முதல் தர காயும், கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 1200-250க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க.
இதிலே புதுக்காய் வந்து என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு கேட்டிருந்தீங்க. 25 கிலோ கொண்ட புது வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து கீழே 700 800 விற்பனை ஆகுதுங்க. அதுவும் பை நடை பார்த்தீங்கன்னா 25 கிலோ தானுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்டை வெங்காயம் சரி பழைய வெங்காயம் சரிங்க. பட்டை வெங்காயம் 1300க்கும் தெளிவான காய். பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா புதுக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் 1000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே பழைய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து 52 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. புதுக்காய் 25 to 40 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. பெரிய வெங்காயம் 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் 10 to 25 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் 1 கிலோ 3 ரூபாயிலிருந்து 4000 வரை காட்டுக்குள்ளே போகுதுங்க. மார்க்கெட்டில் 40 மூட்டை 300 to 350 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 1 கிலோ காட்டுக்குள்ளேயே 15 ரூபாயிலேருந்து மேலே தான் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் பூ விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் உரிச்சிக்காய் பார்த்தீங்கன்னா மொட்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் 60,000 ரூபாய்க்கும் 1 கிலோ 60 ரூபாய்க்கும். தேங்காய் சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு 10 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கடந்த வாரத்துக்கு இந்த வாரம் காய்க்கு ஒரு 7 ரூபா விலை குறைவுதானுங்க. சுண்டைக்காய் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 to 50 வரைக்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழங்க 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பதிவு வந்துகிட்டே இருக்குங்க. நாளையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுவடை வீட்டுக்கு கோயில் முருகன் கோயில் செல்வதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ பதிவு வர்றதுக்கு 3 நாள் மட்டுமே டிலே ஆகுங்க. அடுத்து அவங்க கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்ணி வந்துகிட்டே இருக்குங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்டேட் கேட்டு உடனே வீடியோ போகிறக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போட்டுறேங்க. நன்றி, வணக்கம்.